ஜாப்க்கு நம்ம ஆட்கள் சர்ச் பண்ணும்போது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற ஆட்களை பார்த்தா இல்ல அவங்க அப்ளை பண்ற விதம் பார்த்தா நமக்கு அந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்க்க கூட தோணாது. எதனால ஜாப் கிடைக்கல உங்களுக்கு எல்லாம்? பலரும் இப்ப நம்ம சேனல் பார்த்து படிக்கிறாங்க, டெக்ல நிறைய பண்றாங்க, இருந்தாலும் பலருக்கு ஜாப்ல என்டர் ஆக முடியல. நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. நேத்து ஒருத்தர் கால் பண்ணாங்க, நம்ம டுட்டோரியல்ஸ் பார்த்து ஜாப் வாங்கின ஒருத்தர். ஆனா ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி ஜாப்க்கு போக முடியல, நல்ல சேலரி வாங்க முடியல. அப்ப ஏன் உங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னு ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி அதை எப்படி மாத்தலாங்கிறதும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ், ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் சொல்லித்தரேன். முதல் விஷயம் இதுதான். நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணும்போது என்ன அவங்களுக்கு வேணும்? கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புனாங்க, சார் எனக்கு ஏதாவது ஜாப் இருக்குமா? நான் கேட்டேன், என்ன ஜாப் உங்களுக்கு வேணும்? அப்ப அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எந்த ஜாபா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நான் கேட்டேன், எந்த ஜாப்? அதுக்கு எந்த ஆன்சரும் இல்லை. எந்த ஜாப்னாலும் பண்றேன். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மல்டிபிள் ஜாப் பண்ண எனக்கு தெரியும்னு சொன்னா கம்பெனி சீக்கிரம் ஜாப் கொடுப்பாங்க, நிறைய ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இதே மாதிரி MBA படிச்சவங்க இருக்காங்க. சில பேர் பினான்ஸும் படிச்சிருக்கேன், HRம் படிச்சிருக்கேன், 2 ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருக்கேன்னு சொல்லி சில பேர் வருவாங்க. 2 படிச்சிருக்கீங்களோ, 3 படிச்சிருக்கீங்களோ, 10 படிச்சிருக்கீங்களோ, ஆனா ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்பெஷலைசேஷன் வச்சுதான் கேட்கணும். ஒரே ஒரு ஸ்கில்காக இல்ல ஒரு ஸ்பெசிபிக் ஜாப்காக நீங்க தேடணும். அப்படி தேட தெரியாம அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க கூடாது. அப்படி போனாலும் கிடைக்க போறது இல்ல. கிடைக்கணும்னா ஸ்பெசிபிக்கா ஒரு ஃபீல்டை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி ஸ்பெசிபிக்கா ஒரு ஃபீல்டை ஒர்க் அவுட் பண்றது எப்படின்னு அடுத்து சொல்லித்தரேன். அப்ப எதுவா இருந்தாலும் ஒரு ஃபீல்டு தான் நீங்க கம்பெனியில அப்ளை பண்ணும்போது பண்ணணும். ஏதாச்சும் வேலைக்காக நீங்க அப்ளை பண்ண கூடாது. இது ரொம்ப ஃபன்னியான விஷயம் தான். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம இன்டர்ன்ஷிப் பத்தி அண்ட் நிறைய ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 10லேருந்து 100 அப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வந்துச்சு. ஆனா வந்த அப்ளிகேஷன்ஸ்ல வெறும் 10க்கும் கம்மியான ஆளுங்க தான். நாங்க அதுல சொல்லி இருந்தோம், நீங்க ஒரு பர்சனல் இன்ட்ரடக்ஷன், உங்களை பத்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, லைஃப்ல என்ன பண்ண ஆசைப்படுறீங்க, ஏன் நான் உங்களை ஹையர் பண்ணணும்னு ஒரு வீடியோ பிரசன்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அதுல வெறும் 10க்கும் கம்மியா தானே வந்துச்சு. 150 பேர்கிட்ட அப்ளை பண்ணது. அவங்க எல்லாம் லிங்கோட பிளேஸ்ல நில்லோ அப்படி என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் இப்படி ஒரு வீடியோ உங்க செல்போன்ல எடுத்து நீங்க யாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா எப்படி ஜாப் தருவோம்? ஒரு வீடியோல ஒரு மொபைல்ல நீங்க யாருன்னு சொல்ல தெரியல, இல்ல சொல்ல பயப்படுறீங்க. அந்த பயம் மாறாம நீங்க உங்களை பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியலன்னா என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். இனி சொல்ல போற ஆட்கள் எப்படின்னா, நம்ம ப்ரோகேம்ப்காக இன்டர்வியூல கூப்பிடும்போது எல்லார்கிட்டையும் கேட்கறதுதான், ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. சார் என்னோட பேரு அப்படின்னு. அபிநந்த பத்தி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். என் வீடு இங்க. நீங்க இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எப்படி சொன்னாலும் சில பேர் இருப்பாங்க இங்கிலீஷ்ல பிரச்சனை, தமிழ்ல கேட்டா கூட சொந்தமா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்ல தெரியாது. எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. என் பேர் இது, அப்புறம் என்ன படிச்சீங்க, டிகிரி, எந்த டிகிரி, BC, எந்த இயர், இந்த இயர். ஒரு இன்டர்வியூவர் கேட்கும்போது கொஞ்சம் தெளிவா பேசணும். யார் கேட்குறாங்க, அந்த கேட்குறவங்க கிட்ட நான் இந்த கோர்ஸ் இந்த இயர்ல முடிச்சேன், அதை முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணேன், அது முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க, 2015 முடிச்சிருப்பாங்க, அது முடிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் ஜாப், என்ன ஜாப், இந்த ஜாப். அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, ஒரு ப்ராப்பர் ஆர்டர்ல சொல்லுங்க. நான் இதெல்லாம் தான் பண்ணேன், இதெல்லாம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அப்படி உங்களுக்கு சொல்ல தெரியணும். அது சொல்லாம என்ன சொல்றது, அது இதுன்னு எல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லாம பேசுறத நிறுத்துங்க. ஒரு இன்டர்வியூவர் இல்ல முன்னாடி இருக்கவங்க நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்கறது எதுக்கு? நீங்க எந்த கோர்ஸ், எந்த இயர் முடிச்சீங்க, அதுக்கப்புறம் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்கறாங்க. அப்ப ப்ராப்பரா, கிளியரா, ஸ்பெசிஃபிக்கா, என்ன ஸ்பெசிஃபிக்கா படிச்சீங்க, எந்த இயர்ல கம்ப்ளீட் ஆச்சுன்னு எல்லாம் ப்ராப்பரா தெளிவா பேச ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி டீடைல்ஸ் பத்தி எல்லாம் பேசுங்க. ஓகே? சில பேர் இருக்காங்க, என் பேர் இது, என் வீடு இங்க, என் வீட்டுல ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 4 மெம்பர்ஸ், இல்லைன்னா இவ்வளோ மெம்பர்ஸ். அப்புறம் அவங்கள பத்தி பேசும். அப்புறம் அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, பாட்டி என்ன பண்றாங்க, தாத்தா என்ன பண்றாங்க, இப்படி கிராண்ட் ஃபாதர்ஸும் கிராண்ட் மதரையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கதான் அவங்க இருக்காங்கன்னு யோசிங்க. உங்களை பத்தி இம்பார்ட்டண்டா சொல்ல ட்ரை பண்ணுங்க. இனி இல்லைன்னா ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணணும் உங்களை பத்தி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட சொல்றேன். சில பேர் இருக்காங்க, பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாங்க. அது சொன்னப்பதான் ஒரு நாள் ஒரு இன்டர்வியூல ப்ரோகேம்புக்கு தானே ஒருத்தன் கூப்பிட்டான். அவன் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கான். அவன் வீடியோ வாட்ச் பண்றானான்னு தெரியல, பாக்குறான்னா அவனும் தெரிஞ்சுக்கும். எப்படின்னா, அவங்ககிட்ட உன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொன்னேன். அப்ப அவன் பேச ஸ்டார்ட் பண்ணான். நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், நான் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், இந்த ஸ்கூல் அட்மினா ஒர்க் பண்றேன், அங்க நான் கம்ப்யூட்டர் சரி பண்ணேன், அதுல அந்த டிரைவ் சரி பண்ணேன், கம்ப்யூட்டர்ல அது பண்ணேன், இது பண்ணேன், அங்க அந்த ஸ்டாஃப் கிட்ட போனேன், அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பையனோட கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணேன், அது சரி பண்ணேன். அவனோட லைஃப்ல நடந்த எல்லாமே பேசுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட, ப்ரோ நிறுத்துங்க, நான் ஏதாச்சும் கேட்கறேன், அப்புறம் பேசினா போதாதா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன், ஐயோ சாரி சார். அப்புறம் நான் கேட்டேன், உனக்கு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு 2வது ஒரு கொஸ்டின் சும்மா கேட்டேன். மறுபடியும் அவன் ஆரம்பிச்சிட்டான். அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறுத்தணும்ல, அவன் பேசிட்டே இருந்ததுனால லாஸ்ட்ல நான் என்ன பண்ணேன்னா, இது ஆடியோ கால்ல தான் இருந்துச்சு. நான் அந்த போனை தில்ஷாத் கிட்ட கொடுத்துட்டு,
தில்ஷாத் கொஞ்ச நேரம் சொல்லு. அப்ப தில்ஷாத் அப்புறம் நான் எனக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ண இருக்குன்னு போயிட்டேன். தில்ஷாத் கொஞ்ச நேரம் சொல்லியிருக்கான். நான் கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு ஒரு 15 minutes 20 minutes வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தா அப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யாருன்னு பார்த்தா நம்ம அபிநந்து தான். அதாவது இது எப்படின்னா, அவன் சொல்றது எப்படின்னா, நான் இந்த கோட் பண்ணேன், அப்ப ஸ்கூல்ல இது படிச்சேன், ஸ்கூல்ல அந்த சார் நம்ம அருண் சார் இப்படி சொன்னாரு, 4வது நான் இப்படி இருந்தேன், இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? கொஞ்சம் அளவா பாயிண்டா சொல்லுங்க. அப்புறம் கம்பெனிஸ் ஏதாவது கேட்கறாங்கன்னா மட்டும் டீப்பா உள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும். அப்புறம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, போன இன்டர்வியூல நடந்ததுதான். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு தான், நீங்க இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான். நான் சொல்றப்ப கொஞ்சம் சர்காஸ்டிக்கா ஃபீல் ஆகலாம், சொல்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க எதுக்காக சொல்றேன்னு. ஒரு நாள் ஒருத்தனுக்கு கால் பண்ணேன், ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசுறான், ஸ்கிரிப்ட் தான். அப்ப நான் சொன்னேன், நான் அவனை ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் விஷயம் அவன்கிட்ட கேட்டேன். ஹாபிஸ்னா என்னென்ன, ரீடிங்லாம் சொன்னான். அப்ப நான் ரீடிங்னா எது, அப்ப என்ன புக்லாம் ரீட் பண்ணியிருக்க? அப்ப அவன் சொன்ன ஒரு புக் இருக்கு, கேட்கணும் நீங்க, அல்கெமிஸ்ட், இல்லைன்னா இந்த ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த 1-2 புக்ஸ் கேட்டு 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 போதும்னு ஆயிருச்சு. புக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாதவன் தான் இந்த புக்கை பத்தி பேசுவான். அதனால நீங்க புக் ரீடிங்னு சொல்றீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்ல, வேற வெரைட்டி டாபிக்ல ஏதாச்சும் புக்ஸை வை. ஓகே, இதெல்லாம் கேட்டு டயர்டாகி கம்பெனிஸ்க்கு இதை பார்த்தாலே இப்போ காமெடி தான். கிளீஷே டைலாக்ஸ் இதெல்லாம். அப்படி இருக்க ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு போகாதீங்க. இனி உங்களை பத்தி பேசுறப்போ என்ன கவனிக்கணும்னு சொல்றேன். உங்களை பத்தி சொல்றப்போ நான் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு வெரைட்டியா சொல்லணும். நான் இதுதான், நான் இங்க இருந்து தான் வரேன், இதை தான் படிச்சேன், அது முடிச்ச ஸ்பாட்ல நீங்க சொல்லணும். இல்லைன்னா ஒர்க் பண்ணதை பத்தி ஜஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் சொல்லணும் உங்களை பத்தி. என் லைஃப்ல எனக்கு இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, ஆனா என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால இல்லைன்னா மற்ற விஷயங்களால செய்ய முடியல, இல்லைன்னா நான் இவ்வளவு நாளும் லேசியா இருந்தேன், ஆனா லாஸ்ட் 2 மாசமா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல இந்தந்த விஷயங்களை என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு, இல்ல இந்த திங்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் உங்க லைஃப்காக நீங்க கிரியேட் பண்ணி வைங்க. அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் போதும் ஒரு ஜாப் கிடைக்கும். இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு 5 to 10 minutes டிஸ்கஷன்ல தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த ஸ்பாட்ல உங்களால கொஞ்சம் கிரியேட்டிவா ஏதாவது சொல்ல முடியுமா? கிரியேட்டிவா உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு சம்பவமோ ஸ்டோரியோ கனெக்ட் பண்ணி ஏதாவது சொல்லணும். நீங்க கிரியேட் பண்ண ஸ்டோரி அது சொல்ல தெரியணும். அவனு கிரியேட் பண்ணி வச்சு, இப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்களா இருந்தா இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணியாவது அதை ப்ராப்பரா சொல்லணும். யூனிக் ஸ்கிரிப்டா இருக்கணும். அங்க நீங்க இப்போ சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பத்தி சொன்னேன் இல்லையா, மனப்பாடம் பண்ண ஸ்கிரிப்ட். அப்படி மனப்பாடம் பண்ணி சொல்ற ஸ்கிரிப்டும் எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லாம வெரைட்டியா சொல்லணும். அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லணும். அப்போ யூனிக்கா இருக்கணும். உங்களோட டாபிக் உங்களோட லைஃப்ல ஏதாவது ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அதை சொல்லணும். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு பாயிண்ட் தான். அதாவது உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. உங்க வேல்யூ தெரியாதுன்னா எவ்வளவு சேலரி வேணும்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் ஃப்ரெஷர் தான், எனக்கு எவ்வளோ தந்தாலும் வாங்குவேன், என்ன சேலரி கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா எனக்கு தெரியாது, இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க. அதாவது உங்களுக்கு உங்க வேல்யூ தெரியணும். நீங்க செய்ய போற ஜாப்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நீங்க காமிக்கணும்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரேட் சொல்லணும், ஒரு அமௌண்ட் சொல்லணும். அமௌண்ட் சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கான ஸ்கில்லும் வேணும். அதை பத்தி நான் பேசுவேன், அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். இருந்தாலும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு நம்பர் சொல்லணும். ஒரு சேலரி உங்களுக்கு வேண்டியது, அந்த சேலரி ஹை அமௌண்ட் ஆக வேண்டி ஒர்க் பண்ணணும். ஹை அமௌண்டா கேட்கவும் தெரிஞ்சுக்கணும். ஹை அமௌண்ட் கேட்கறதுக்கு தைரியம் பலருக்கும் இருக்காது. தைரியம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. இப்ப ப்ரோகாம்ப்ல எல்லாம் வர்றவங்க, நம்ம முஸ்தபா அன்னைக்கு 50,000 கேட்டார்ல, 50,000 கேட்டு 50,000 ஓகேவும் சொன்னாங்கல்ல. அப்படி பல கம்பெனிஸ் நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, அது கேட்கும்போது கிடைக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அது வேற கொஞ்சம் ட்ரிக்ஸ். அது இப்ப நான் சொல்ல போறது இல்ல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹெச்ஆர்ல ஸ்ருதின்னு ஒரு ஹெச்ஆர் இருக்காங்க. ஸ்ருதி என்கிட்ட சொன்னாங்க, ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட எக்ஸ்பெக்டட் சேலரி என்னன்னு கேட்டேன். 25 தான் சேலரி எக்ஸ்பெக்டேஷன். நான் ஸ்ருதி கிட்ட அது வேணான்னு தான் சொன்னேன். ஏன் தெரியுமா? 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அந்த பர்சன் 25,000 தான் சேலரி கேட்கிறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம்னா ஸ்கில்லோட ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லைன்னா ப்ராப்பரா கேட்க தெரியாம, எதா இருந்தாலும் அவங்க ஸ்கில் பத்தல, அதனாலதான் ஒரு 25 கேட்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? அதாவது நம்ம திங்க் பண்ற லெவல் அவ்வளவுதான். உங்க ப்ரொஃபைலுக்கு நீங்களே வேல்யூ கொடுக்கல, நீங்க வேல்யூ பார்த்து கேட்கணும். மேபி 100 கம்பெனிஸ் தராம இருக்கலாம், ஆனா ஒரு 10 கம்பெனிஸ் தான் இருக்கு. அந்த 10 கம்பெனிஸ்ல ப்ராப்பரா கேட்கணும்னா ப்ராப்பரா ஒரு சேலரி கேட்க கத்துக்கணும். ஃப்ரெஷரா இருந்தா கூட நீங்க ஒரு சிம்பிளா 20,000 நம்ம ஊர்ல வாங்கலாம். 20,000 கூட இல்லாம ஒரு ஹை இன்கம் ஸ்கில் ஜாப்க்கு போயிடாதீங்க. 20,000 பேசிக்கா கிடைக்கிறதுக்கு ட்ரிக் நான் அடுத்த பாயிண்ட்ல சொல்லி தரேன். அப்போ ஒரு சேலரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா செட் பண்ணுங்க. அந்த சேலரி தான் எப்பவும் கேக்குறீங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளான்னு கேட்பாங்க உங்ககிட்ட. அப்போ ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொன்னா போதும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி திருப்பி ரிப்ளை பண்ணணும். எப்படி நீங்க படிக்கணுங்கிறது தான். இப்போ நம்ம நிறைய தடவை சொன்ன ஒரு விஷயம் தான், சர்டிபிகேட் பேஸ் பண்ணி படிக்காதீங்கன்னு. நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும்னா, நீங்க கவர்மெண்ட் ஜாபை பத்தி தான் கேட்கறீங்கன்னா நம்ம இங்க அதை சொல்றதுக்கு இல்ல. எக்ஸாம் எழுதி ஜாபுக்கு போறதை பத்தி நம்ம இங்க பேசல. நம்ம நல்ல கம்பெனில ஹை இன்கம் ஜாப்ல ஹை இன்கம் ஸ்கில்லோட அச்சீவ் பண்ணிட்டு நல்ல பொசிஷன்ல போற விஷயத்தை பத்தி தான் சொல்றோம். உங்களுக்கு இப்போ ஒரு என்ன சொல்றது, என்ன எப்படி படிக்கணும், நாங்க சொன்னோம் இந்தந்த விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னோம். நீ எப்படி படிக்கணும், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லா இருக்கட்டும், ஹை இன்கம் ஸ்கில்ஸ் என்னென்னு ஒரு வீடியோ வேற வீடியோல சொல்லியிருக்கேன்,
இது கூடவே அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எதெல்லாம் ஹை இன்கம் ஸ்கில்னு சொல்றேன், அந்த ஸ்கில்ஸ்ல ஏதாவது ஒன்று இப்போ இது வரைக்கும் ஜாப் கிடைக்காதவங்க, எந்த ஜாப்னு டிசைட் பண்ணாதவங்க ஏதாச்சும் ஸ்கில்ல ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நான் கொஞ்சம் சேல்ஸ் ப்ரொஃபைல்ஸ், மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல்ஸ், நான் கொஞ்சம் பேரை ஃபினான்ஸ்ல எல்லாம் நான் பில்ட் பண்ண வைக்கிறேன். என்ன செய்யறோம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். ஒரு 1 month மினிமம் எது உங்க ஃபீல்டோ அந்த ஃபீல்ட்ல ஒரு 5 வீடியோஸ் யூடியூப்க்கு போங்க. இப்போ நீங்க ஃபினான்ஸ் தான் படிக்கிறீங்கன்னா ஃபினான்ஸ் டியூட்டோரியல்ஸோ, ஃபினான்ஸ் பத்தின ஐடியாஸோ, இல்ல வீடியோ எடிட்டிங்னா வீடியோ எடிட்டிங் பத்தின விஷயங்களோ, டெக்னாலஜினா டெக்னாலஜி பத்தின விஷயங்களோ, சேல்ஸ்னா சேல்ஸோட வீடியோஸ், ஒரு 5 வீடியோஸ் டெய்லி வாட்ச் பண்ணி ஒரு 30 நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. 1 to 3 monthsக்குள்ள 1 month மினிமம் போதும். நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி 5 வீடியோஸ் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, நீங்க செட் ஆவீங்க. அந்த ஒரு மெத்தட் கீப் பண்ணணும். அங்க நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ, பலருக்கும் அந்த பயம் இருக்கும். யூடியூப் வீடியோ பத்தி படிச்சா எனக்கு ஜாப் கிடைக்குமா, எனக்கு சர்டிபிகேட் வேணாமா? புல்ஷிட். அது எப்படியும் கிடைக்கும். நீங்க ஒரு விஷயம் சொல்றேன், என் முன்னாடி ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அவர் சொல்றாரு நான் இப்படி சேல்ஸோட ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் அதுல இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டு வரேன். இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க நான் சேல்ஸ் யூடியூப் பார்த்து தான் படிச்சேன், எனக்கு சேல்ஸ் க்ளோஸ் பண்ண தெரியும். அப்படி சொல்றதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. கோட் பண்ண கத்துக்கிறது அதெல்லாம் அதே மாதிரி தான். இப்போ டெக்னாலஜில கோடிங் படிக்கிறவங்க, நான் சொந்தமா கோடிங் படிச்சேன், இல்லைன்னா இந்த சர்டிபிகேட்காக 3 மாசம் அட்டன் பண்ணி 3 மாசம் சர்டிபிகேட் எடுத்தேன், அப்படி வந்தேன். அதுக்கு பதிலா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி யூடியூப் எல்லாம் பார்த்து சர்ச் பண்ணி தான் பண்ணேன். அவனை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். எதனாலனா அவனுக்கு நாளைக்கு ஒரு இஷ்யூ வந்தாலும் அவன் யாரோ அத்தாரிட்டியோ ஒரு சர்டிபிகேட்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு அதை ப்ராப்பரா எடுத்து செய்ய தெரியும். அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. சொந்தமா டெசிஷன் எடுத்து பண்ண அது இருக்குன்னு நீங்களும் காமிக்கணும். நீங்களும் டெய்லி உங்களுக்கு எந்த பிடிச்ச ஸ்கில்லா இருந்தாலும் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் எதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், 6-7 ஸ்கில்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கில்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று ஒரு 5 வீடியோ வச்சு டெய்லி ஒர்க் அவுட் பண்ண செட் ஆயிடும். இனி நீங்க இதெல்லாம் படிச்சீங்க, இப்ப நம்ம சொன்ன மாதிரி என்ன ஆகணும்னு உங்களுக்கு தெரியல, அப்படி இருக்கவங்க ஏதாச்சும் படிச்ச ஃபீல்ட்ல, நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி MBA படிச்சோம், ஃபினான்ஸ் அண்ட் HR, நீங்க ஏதாச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணி 5 வீடியோ தினம் பாருங்க. பார்த்து முடிச்சா உங்க ஸ்கில் 1 monthல செட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இனி உங்க ப்ரொஃபைலை ஷோகேஸ் பண்ணணும், மத்தவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். நாம டெக்னாலஜில ஒரு பைத்தன் கோடிங்கோ இல்ல Node.js கோடிங்கோ 1 month ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெய்லி 5-10 வீடியோஸ் பாருங்க. பேசிக் கோடிங்ஸ் கத்துக்கிறதுக்கு சீரிஸ் நம்ம சேனல்லே இருக்கு, நம்ம வீடியோஸே பார்த்தா போதும். அதெல்லாம் செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா இனி எப்படி ப்ரொஃபைல் ஷோகேஸ் பண்ணணும், உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய தெரியும்னு மத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும். நீங்க சொல்ல போனா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுல ஃபர்ஸ்ட் திங் எல்லாரும் யூஸ் பண்ற ரெஸ்யூமே. ரெஸ்யூமேல நம்ம எப்படி எழுதுவோம், என்னென்ன நம்ம பேரு விஷயங்கள் எல்லாம் எழுதுவோம். ஜஸ்ட் நார்மல் ரெஸ்யூமே இருக்கும். எல்லாரும் காப்பி பண்ணி பண்றது, முன்னாடி சொன்ன எல்லாமே இருக்கும். அதுல இந்த புக் ரீடிங், ஆனா புக்கை பத்தி கேட்டா ஒண்ணுமே தெரியாது, ஒரு புக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அல்கெமிஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட லைஃப் பத்தி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுங்க. இதுக்காக மேபி ஒரு 1 day ஒரு இங்கிலீஷ் தெரியற ஒருத்தர் கிட்ட போய் உட்கார்ந்து பண்ணாலும் போதும். நான் முதல்ல ஸ்டார்டிங்ல செஞ்ச மிஸ்டேக் தான். அதாவது எனக்கு ரெஸ்யூம் இங்கிலீஷ் எல்லாம் ப்ராப்பரா தெரியாத டைம் அது. முன்னாடி ஸ்டார்டிங்ல நான் என்ன நினைச்சேன், இதெல்லாம் போதும், ஏதாவது ரெஸ்யூம் காப்பி பண்ணி பண்ணிக்கலாம். ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ரெஸ்யூம் டிஃப்ரெண்டா நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னாலோ இல்ல கண்டென்ட் டிஃப்ரெண்டா எழுதினாலோ சான்ஸ் அதிகம் அது கிடைக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம், இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணணுங்கிறது. லிங்க்டின் ப்ரொஃபைல்ல நல்ல ஒரு போட்டோ போடணும். அதாவது இந்த ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி அந்த இந்த மாதிரி எடுக்கிற செல்ஃபி எல்லாம் லிங்க்டின்ல அப்லோட் பண்ணாதீங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல்ல நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோ, ஃப்ரெண்ட்ல இருந்து எடுத்த ஒரு போட்டோ போடுங்க. இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாம் ஐ லவ் யூ பேபின்னு இருக்க டைலாக் இருக்கிற பிக்சர் எல்லாம் லிங்க்டின் ப்ரொஃபைலோட டிபியா போடாதீங்க. புரியுதா? லிங்க்டின் ப்ரொஃபைல்ல உங்க போட்டோ, உங்களுக்கு உங்களை ஷோகேஸ் பண்ண தெரியணும், உங்களுக்கு மத்தவங்களை ஃபேஸ் பண்ற தைரியமும் வேணும், அதை நீங்க காமிக்கணும் ப்ராப்பரா. இது வரைக்கும் செல்ஃபி எடுக்காதவங்கன்னா ஒரு ப்ராப்பர் போட்டோ எல்லாம் எடுக்க கத்துக்கங்க. அப்புறம் நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல்ல ஒரு போட்டோ அப்லோட் செய்யுங்க. அது போக ப்ரொஃபைல்ல நல்லா எழுதி வைங்க உங்க விஷயங்கள், நீங்க யாருன்னு, நீங்க எப்படின்லாம் எழுதி கிரியேட் பண்ணுங்க. சும்மா லுக்கிங் ஃபார் ஜாப்லாம் எழுதி வைக்காதீங்க. சில பேர் அப்படி இருக்காங்க, லுக்கிங் ஃபார் ஜாப், எந்த ஜாப் கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு. லுக்கிங் ஃபார் ஜாப் இல்ல, ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு, அது எந்த ஃபீல்டுங்கிறது நம்ம ஹை இன்கம் ஸ்கில் வீடியோ பாருங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கில் செட் பண்ணுங்க, அதை மட்டும் எழுதி வைங்க ப்ரொஃபைல்ல. பார்த்தாலே தெரியும் இவன் ஃபினான்ஸ் தான், இல்ல இவன் கோடிங் தான், இல்ல இவன் Node.js, இல்ல இவன் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் தான் அப்படின்னு ப்ராப்பரா புரியணும் மத்தவங்களுக்கு. அந்த மாதிரி ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் அது பேஸ் பண்ணி செஞ்ச விஷயங்கள், அது பேஸ் பண்ணி செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ், இல்லைன்னா பல சப்ஜெக்ட் போடாதீங்க, ஒரு சப்ஜெக்ட் அப்படியே ஷேப் பண்ணணும். ஓகே, அப்ப லிங்க்டின் ப்ரொஃபைல் அது மாதிரி பில்ட் பண்ணுங்க. அதுல ஒரு விஷயம் கூட என்னன்னா பர்சனல் வெப்சைட். இப்போ வெப்சைட் சொந்தமா செய்யணும். இப்போ டெக்கீஸ் எல்லாம் கண்டிப்பா செய்யணும். இப்போ நீங்க மெஷின் லேர்னிங்கோ டேட்டா சயின்ஸோ இல்ல வேற ஃபீல்டுக்கெல்லாம் போற ஆளா இருந்து ஒரு பர்சனல் வெப்சைட்
கிரியேட் பண்ண தெரிஞ்சா அது டெக்னாலஜி பத்தின பேசிக் நாலேஜ் இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்போ பர்சனல் வெப்சைட் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னா இன்னைக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ ப்ரோட்டோடைப்ல வெப் டிசைன் சேலஞ்சு வரப்போகுது. 10 நாள் அதை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களால் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஒரு வெப்சைட் நீங்க ஷோகேஸ் பண்ணீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓ வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க வெப்சைட் யார் கிரியேட் பண்ணானு. மற்ற ஃபீல்ட்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, டெக்கிஸ்னா மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க தானே வேல்யூவா பார்ப்பாங்க. மற்ற ஃபீல்ட்னா அவங்க கேட்பாங்க இந்த வெப்சைட் யார் பண்ணா, அப்ப இல்ல நான் தான் செஞ்சேன். நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணுவீங்களா? சும்மா ஃப்ரீ டைம் கிடைச்சப்ப செஞ்சேன். அதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க இன்னொரு ஃபீல்ட்ல இருந்துட்டு ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்க ரொம்ப கிரியேட்டிவான சொந்தமா டெசிஷன் எடுத்து கிரியேட்டிவான விஷயங்கள் கிரியேட் பண்ற பர்சன் ஒரு ஃபீல் கொண்டு வர முடியும். ரொம்ப வேல்யூபிளான விஷயம் அது. வெப் டிசைனிங் சேலஞ்ச் நம்ம ப்ரோட்டோடைப்லயே வரப்போகுது 10 வீடியோஸ். அது பார்த்தா யார் வேணாலும் வெப் டிசைனர் ஆகலாம். முடியும்ல தில்ஷா? கண்டிப்பா. லாஸ்ட் பாயிண்ட், எங்க அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுங்கிறது தான். அதாவது இன்னைக்கு எங்க அப்ளை பண்ணா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. முதல் பிளாட்ஃபார்ம் சொல்லித்தரேன், நாக்ரியில அப்ளை பண்ணா உங்களுக்கு டெக் பேஸ் கம்பெனி மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிஸ், நிறைய லீடிங் கம்பெனிஸ் நாக்ரியில தான் ப்ரொஃபைல் தேடுறாங்க. ரெண்டாவது ஒன்று சொல்லித்தரேன், லிங்க்டின். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். லிங்க்டின்ல இப்போ நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வருது. இப்போ ப்ரோகேம்ப்ல வர பசங்களுக்கு வர ஆஃபர்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இதை சொல்றேன். நாக்ரி, லிங்க்டின் அண்ட் இண்டீட், இந்த மூணுலையும் தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்மும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த 3லையும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க, ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்க. அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நல்ல ஜாபும் நல்ல சேலரியும் வாங்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, சில பேர் மெயில் அனுப்புவாங்க கம்பெனிஸ்க்கு. மெயில் அனுப்பும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது நம்ம இப்போ ஒரு மெயில் அனுப்பும்போது சில பேர் இருக்காங்க ரெஸ்யூம் மட்டும் அனுப்புவாங்க. அட ஏதாவது எழுதுங்க, ஏதாவது சும்மா 2 சென்டென்ஸ் எழுதுனா போதும். 2 சென்டென்ஸ்ல என்ன எழுதணும்னா, நான் இந்த மாதிரி செல்ஃப் ஒர்க் அவுட் பண்ணேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஒரு டெக் எந்தூசியாஸ்ட் தான், இல்லைன்னா ஃபினான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள், இல்ல சேல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள், இல்ல டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பட் லாஸ்ட் 2 or 3 இயர்ஸா நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். இல்லைன்னா நான் ஒரு 6 மாசமா ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நான் ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணுவேன், செல்ஃப் ரிசர்ச் பண்ற ஆள் தான் நான். இப்படி எல்லாம் 2 டைலாக் எழுதி பாருங்க. அது இமெயில பாக்குறப்போ ரொம்ப வேல்யூ இருக்கும். டக்குன்னு ஒரு மெயில் ஓபன் பண்ணும்போது ஏதாச்சும் எழுதின ஒரு ஜாப் அப்ளிகேஷன் வர்றதுக்கும் அதே மாதிரி அது இல்லாம ரெஸ்யூம் மட்டும் வர்றதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. ஸோ 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் உங்களை பத்தி ப்ராப்பரா கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. இனி அப்ளை பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லணும். ஒரு நாள் என் கசின், அவனுக்கு டிசைனிங்ல ஜாப் வேணும். அப்ப நம்ம கோயம்புத்தூர்ல பல கம்பெனிஸ்ல அவன் தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப பல கம்பெனிஸ்ல பார்க்கும்போது டிசைனிங் கம்பெனி எல்லாம் போய் பார்க்கலான்னு என்கிட்ட வந்தான். நான் சொன்னேன், நீ அதெல்லாம் பண்ணாத, நீ உட்காருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன், நீ சர்ச் பண்ணு, டிசைனிங் கம்பெனிஸ் கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணா கூகுள்ல சர்ச் பண்ணா நம்பர்ஸ் கிடைக்கும். கால் பண்ண சொன்னேன். ஃபோன் எடுத்து கால் பண்ணி பேச தைரியம் வேணும். ஃபோன் பண்ணி பேசணும். நான் ஒரு டெமோ பண்ணி காமிச்சேன் அவனுக்கு. ஹலோ, நான் இப்படி டிசைனிங் தான் செய்யறேன், நான் ஒரு சாதாரண டிசைனிங் பண்ற ஸ்டூடெண்டா தான் பேசுறேன், நான் டிசைன் பண்ற ஆள் தான், ஃப்ரெஷர் தான், அங்க ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு 2 கால் பண்ணி காமிச்சு கொடுத்தேன். அப்புறம் அவன்கிட்ட கால் பண்ண சொன்னேன். 10-20 கால் பண்ணான். அவனுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கிடைச்சது. ஈஸியா கிடைச்சது. எப்படி கிடைச்சது? கால் பண்ணி கேட்டதுனால. நீங்க வீட்டுல உட்காந்து உங்க போன் எடுத்து கூகுள்ல போய் சும்மா சர்ச் பண்ணுங்க, ஒரு சேல்ஸ் பொசிஷன் வேணுமா, சேல்ஸ் எல்லாம்னா ஏதாச்சும் கம்பெனி போதும், போன் எடுங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேச தைரியம் காமிங்க. எப்ப நீங்க தைரியம் காமிக்கிறீங்களோ அப்பதான் நமக்கே புரியும். அங்க பேசும்போது நீங்க கவனிக்கணும், ஏதாவது ஜாப், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஏதாவது ஜாப் பண்றதுக்கு கால் பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக் சொல்லி கால் பண்ணி பேசுங்க. அங்க நீங்க யாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும், பேச முடியணும். உங்க ப்ரொஃபைல் ரெஸ்யூம் அனுப்ப சொன்னா ப்ராப்பரா மெயில் அனுப்பி கொடுக்கணும். இல்லனா உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆட் பண்ணணும். முடிஞ்ச சைட் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க ஸ்டைல ஷோகேஸ் பண்ணி தான் நீங்க அனுப்பணும். அப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம், எப்படி சொல்லணும்னு பார்த்தோம், எப்படி பேசணும்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம ப்ரோட்டோடைப் பத்தி அப்டேட்ஸ் தெரியணும்னா இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்க நேம் அண்ட் பிளேஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க நேம் சேவ் பண்ணுவோம். அதுக்கு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் எல்லாமே வரும், நம்ம வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதை பத்தி. அது பண்ணுங்க. அப்புறம் நம்ம 100K கோடிங் சேலஞ்ச் சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.